ஆமென். பக்கத்தில் உள்ளவங்க கையை பிடிச்சு முகத்தை பார்த்து சுகமா இருக்கிறீங்களான்னு ஒரு வார்த்தை கேளுங்க. அல்லேலூயா. சோகமா இருக்கிறீங்களா, சுகமா இருக்கிறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். நம்முடைய தேவனுக்கு நம்மளை மனதார ஆசீர்வதிக்க வேண்டும் என்பது அவருடைய பிரியம். ஆமென். நாம அவரை விசுவாசிக்கிறதுனால எனக்கு கர்த்தர் இருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார் என்று நம்முடைய பாரங்கள் எல்லாத்தையும் அவர் மேலே வச்சுட்டு நீங்கள் சும்மா இருங்கன்னு அவர் விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்களேன். சமைக்க வேண்டியது உன் கடமை இல்லை, சமைக்க வேண்டியது என் கடமை. நான் சமைக்கிறேன், நீ அமைதலாரு, என்னை நோக்கி பாருன்றார். ஆமென் சொல்லுவோமா? அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார். சொல்லுங்க, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து. சில வசனங்கள் எல்லாம் நீங்கள் அப்படி சொல்லிட்டு போகும்போது ஒன்றும் தெரியாது. அந்த வசனத்தை கொஞ்சம் நிறுத்தி நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் மேலே உன் பாரத்தை வச்சு விடு. இந்த வார்த்தையெல்லாம் எப்படி வார்த்தை தெரியுங்களா? யாராவது சொல்லுவானா? உன் கஷ்டத்தை என்கிட்ட வந்து சொல்லு, உன் பிரச்சனை என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொன்னால், அம்மாடி வாயை திறக்காத தாயி, ஏற்கனவே இங்கே வீடு எப்படி இருக்கு, நீ ஒன்றுமே சொல்ல வேண்டாம் தான், என் வீட்டிலேயே இருக்கிறதையும் நான் என்னால் சரிக்க முடியல, இதில் வேறு நீ வேறையா, உன் கதையை சொல்லாத அப்படி சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அல்லேலூயா. ஏன்னா உங்களை ரொம்ப நாளாக தேடினேன், ஒரு காரியமாக தான் தேடினோம்னு சொன்ன உடனே சில பேருக்கு கை அப்படியே புளியை கரைச்சிடும் வயிற்றுல. ஆத்தாடி நம்மகிட்ட 1000 ரூபா அடி போட்டான் போல இருக்கேன்னு நினைப்பேன். உங்களை தான் ரொம்ப காலமாக என்ன செஞ்சிட்ருக்கேன், தேடிக்கிட்டு இருக்கிறேன். நேற்று ஒரு அண்ணன் ஃபோன் பண்ணார், பல மாதங்களாக அவங்க நம்பரை நான் தேடிகிட்டே இருக்கேன்னு சொன்னோன்னே, ஆத்தாடி என்ன கேட்க போகிறான்னு தெரியலையே. இயற்கை. கடைசி சொன்னார், ஒரே ஒரு ஜெப குறிப்புக்காகத்தான் ஃபோன் பண்ணேன். சொல்லுங்க கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் மேலே உன் பாரத்தை, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்களை நீங்கள் எல்லாரும், யார் சொல்லுவா? ஆமென் சொல்லுங்களேன். வாங்கப்பா, நான் சுமக்கிறேன். நான் கர்த்தர் சொன்னார், கர்த்தர் எனக்காக, சங்கீதக்காரர் சொன்னார், எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். யாத்திராகம புஸ்தகத்தில் சொன்னார், நான் உங்களுக்காக என்ன செய்வேன், யுத்தம் பண்ணுவேன். நம்முடைய தேவன் நல்ல தேவன். கை உயர்த்தி சொல்லுங்க, என் தேவன் நல்ல தேவன். அல்லேலூயா. நம்ம அடிக்கடி அப்பாவை பார்த்து அந்த வார்த்தையை சொல்லுங்க, அப்பா நீங்கள் ரொம்ப நல்லவர், ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எங்கள் பிள்ளைங்க என்னை பார்த்து, அப்பா பெஸ்ட்டுப்பா நீங்கள் அப்படின்னு சொன்னோடனே என் பிள்ளைகளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கணும்னு ஒரு ஆசை வருது. அதுக்காக ஆராதனை முடிச்சதோட வரிசையில் வந்து நின்றாதீங்க. அல்லேலூயா. எங்கள் அப்பா ஒரு பெஸ்ட்டு அப்படின்னு சொன்னாலே ஸ்தோத்திரம். இன்றைக்கி ஒரு 100 ரூபாய்க்கு செலவு வந்துருச்சு. ஆமென் சொல்லுங்களேன். நல்ல கவனிங்க, செலவை சொல்லலை, பிள்ளைங்க பெற்றோரை வாழ்த்துக்கிறது அது ஒரு பெரிய பாக்கியம். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அப்பாவை விட எங்கள் அப்பா எங்கள் அம்மா நீங்கள் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லணும். பெற்றோர் பிள்ளைங்க பெற்றோரை பார்த்து சொல்லணும். ஆமென் சொல்லுங்களேன். பெற்றோர் பிள்ளைகளை பார்த்து சொன்ன, எத்தனை பிள்ளை பார்த்தாலும் ஒன்றை மாதிரி ஒரு பிள்ளை என்ன செய்யணும்ப்பா, ஒரு பேச்சுக்காவது சொல்லுங்களேன். உங்கள் பிள்ளையை தானே சொல்கிறீங்க. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவள்லாம் என்ன புள்ள வளர்த்துருக்கா, அவள்லாம் என்ன புள்ள பெற்றிருக்கா, இதெல்லாம் என்ன புள்ள, என் பிள்ளைய பாரு அப்படின்னு ஸ்தோத்திரம். நீங்கள் ரோட்டில் நின்று சொல்ல வேண்டாம், புள்ள ஒரு வாய் சோறு திங்கும்போது அதை பார்த்து சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்களேன். அப்போ தான் கடைசி நாளில் உங்களுக்கு சோறு கிடைக்கும். அதில் ஒரு ரகசியம் இருக்கு. ஆமென். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது ஸ்தோத்திரம். எலிசபெத் மரியாதை என்ன செஞ்சாங்களாம், வாழ்த்தினாங்க. யார் வீட்டுக்கு போனாலும் வாழ்த்தன். ஆமென். அல்லேலூயா. ஆமாம், வாங்க போகிறது வேணா கடலை மாவோ சீரகமோ சோம்போ கருவேப்பிலையாக இருக்கலாம். அதுக்கு உள்ளே நுழைஞ்ச உடனே, அக்கா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, என்ன ஒரே அவங்க கிச்சன்லேருந்து ஒரே வாசனையாக தான் வருது. அவங்க சாம்பாரை சுட வச்சாலும் என்ன கறி குழம்பு வாடையாக இருக்குது அப்படி சொல்லணும். அப்போ தான் அந்த எண்ணெயில் கூட கொஞ்சம் எண்ணெய் என்ன செய்வாங்க, உரமோரில் இன்னும் கொஞ்சம் உரமோரை ஊற்றுருவாங்க. இல்லாட்டி இல்லைன்னு சொல்லிடுவாங்க. இருந்தாலும் என்னன்னு சொல்லிடுவாங்க, நீங்கள் கொஞ்சம் போல் உரமோர் இருந்தால் கூட, இல்லையம்மா முடிஞ்சிச்சே. நீங்கள் சாம்பார் வச்சாலும் அது கறி குழம்பு மாதிரி இருக்க, என்ன வாங்க வந்த, மோர் வாங்க வந்தியா, அந்த 2 வாய் சாப்பிட்டு போறியா அப்படின்னு கேட்பாங்க. பாராட்டுதல் எல்லாருக்கும் இருதயத்தை பிடிக்கக்கூடியது. ஆமென்னு சொல்லுங்களேன். சரியா இல்லைனாலும் நல்லா இருக்கு அப்படி சொல்லுங்க. ஆமென். ஆமென். அல்லேலூயா.
அல்லேலூயா சொல்லுங்க. குழம்பு நல்லா இருக்கான்னு ஊற்றுனா நல்லா இருக்கு, ஆனால் இனிமேல் இது மாதிரி குழம்பு வைக்காது அப்படி சொல்லுங்க. இன்னொரு நேரம் அந்த குழம்பு என்ன செஞ்சிடாத, இன்னைக்கு நல்லா இருக்கு இனிமேல் என்ன செய்யாத, ட்ரை பண்ணாத அப்படின்னு சொன்னால் ரெண்டுமே சொல்லியாச்சு, நல்லா இருக்கு இனிமேல் தயவு செய்து இந்த குழம்பு என்ன செஞ்சிடாத. ஆமென். குடும்பங்களை சந்தோஷமாக நடத்துங்க. பிள்ளைகளோடு, மனைவிகளோடு, பிள்ளைகளோடு நம்ம தான் சந்தோஷமாக இருக்கணும். கர்த்தர் நமக்கு சொன்னார், தேவன் நமக்குள்ளே சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் தந்திருக்கிறார். ஆமென். வீடு மிருக காட்சி சாலைக்குள்ளே போன மாதிரி இருக்கக்கூடாது. கரடி கத்துற மாதிரி, சிங்கம் கத்துற மாதிரி வீட்டை என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. எப்பொழுதும் சந்தோஷம், எப்பொழுதும் மகிழ்ச்சி, எப்பொழுதும் பேரானந்தம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ராஜா பார்க்குறாரு, ஈசாக்கும் அவருடைய மனைவியும் வீட்டில் சந்தோஷமாக பேசிகிட்டு இருந்தாங்க, விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்கன்னு வசனம் சொல்லுது. யாராவது பார்த்தா கணவன் மனைவி பிள்ளைங்க எல்லாரும் சந்தோஷமாக அமர்ந்திருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அதுதான் கிறிஸ்துவின் வீடு, அதுதான் ஜெபிக்கிற வீடு. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு ஆமென் சொல்லுவோம், ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். பக்கத்தில் உள்ளவங்க கைகளை பிடிச்சு நினைக்க வேண்டியதை சொல்லுங்க. நினைக்க வேண்டியதை நினைக்கணும், மறக்க வேண்டியதை மறந்துடணும். நம்ம வாழ்க்கையில் ரொம்ப அவசியமாக இன்னைக்கு நம்ம படிக்க வேண்டிய ஒரு பெரிய சத்தியம் எனக்கு அன்பானவர்களே. இன்னைக்கு மறக்க வேண்டியதை நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், நினைக்க வேண்டியதை மறந்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு அது பெரிய பிரச்சனையாக இருக்கு இன்னைக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு ஏன் அப்படி அந்த நினைவு ஏன் வருது, ஏன் மறக்க வேண்டியது இன்னைக்கு நான் ஏன் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு ஆண்டவர் அந்த காரியத்தை நமக்கு கற்றுத்தரப்போகிறார். எதை நினைக்கணும், எதை மறக்கணும், எதை நினைக்காம மனசுல வச்சுக்கணும், எதை மறந்தே தொலைச்சிடணும் என்கிறதை இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்க. திரும்ப சத்தமா சொல்லுங்க. நினைக்க வேண்டியதை நினைக்கணும், மறக்க வேண்டியதை மறக்கணும். நினைக்க வேண்டியதை மறக்கிறதும் ஆபத்து, மறக்க வேண்டியதை நினைக்கிறதும் ஆபத்து. ஆமென் சொல்லுங்களேன். எடுத்து வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 105வது சங்கீதம். சங்கீதங்களின் புஸ்தகம் 105வது சங்கீதத்தில் 6வது வசனத்தை நாம் வாசிப்போம். அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள். எதை நினைவு கூறுங்கள்? அவர் செய்த அதிசயங்களை. உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்த அதிசயங்களை, உங்க வாழ்க்கையில தேவன் செய்த சந்தோஷமான காரியங்களை, தேவன் உங்க வாழ்க்கையில நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உங்கூட இருக்கிறேன் என்று அவர் இருந்து நிரூபித்து காண்பித்த அற்புதங்களை, அவருடைய வாக்கின் நியாய தீர்ப்புகளை நீங்கள் நினைவு கூறுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நினைக்கணும் தேவன் நமக்கு செய்த நன்மைகளை, தேவன் நம்முடைய ஆத்துமாவுக்கு செய்த ஆசீர்வாதங்களை, தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்த ஒவ்வொரு நன்மையான ஆசீர்வாதமான சுகமான காரியங்களை நாம் நினைக்கிற பொழுது, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அநேக துன்பங்களை மறக்கிறவர்களாக நாம் மாறுகிறோம். ஆமென், அல்லேலூயா. 106வது சங்கீதத்திலே 106வது சங்கீதத்திலே 19வது வசனமும் 20வது வசனமும் 21, 22 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். அவர்கள் ஓரேபிலே ஒரு கன்றுக்குட்டியை உண்டாக்கி வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகத்தை நமஸ்கரித்தார்கள். தங்கள் மகிமையை புல்லை தின்கிற மாட்டின் சாயலாக மாற்றினார்கள். எகிப்திலே பெரிய கிரியைகளையும் காமின் தேசத்திலே அதிசயங்களையும்
சிவந்த சமுத்திர தண்டையிலே பயங்கரமானவைகளையும் செய்தவராகிய தங்கள் இரட்சகரான தேவனை மறந்தார்கள். அல்லேலூயா. சங்கீதக்காரர் எழுதுகிறார், கீழே இருந்து நான் மேலே வர்றேன், அந்த வசனத்தினுடைய கீழே இருந்து மேலே வர்றேன். அவர்கள் தங்கள் இரட்சகரான தேவனை மறந்தார்கள். முதல்ல சங்கீதக்காரர் சொன்னார், அவருடைய அதிசயங்களை நினைங்க, அவர் உங்களுக்கு செய்த அற்புதங்களை நினைங்க, அவருடைய நியாய தீர்ப்பின் வாக்குகளை நீங்கள் நினைங்கள் என்று சொன்ன அந்த சங்கீதக்காரர் அடுத்த அதிகாரத்தில் எழுதுகிறார், அவர்கள் தேவனை மறந்தார்கள், அவர்கள் இரட்சகரை மறந்தார்கள். அதனால அவங்க என்ன செஞ்சாங்களாம், தேவனை புல்லை திங்கிற ஒரு மாட்டின் சாயலுக்கு ஒப்பாக்கினார்கள். தேவனை என்ன வாக்கிட்டாங்க, இவன் பூரா எல்லாம் நகைகளை கலட்டிட்டான். மோசே மலை மேல அமர்ந்து கர்த்தரிடத்தில் பேசி கொண்டிருக்கிறார். தேவன் அவங்களுக்கு ஒரு சில ஒழுக்கங்களை, உடன்படிக்கையை, உபதேசங்களை அவங்களுக்கு சொல்லி கொடுத்து இதையெல்லாம் ஜனங்களுக்கு போதித்து கொண்டிரு என்று சொன்ன பொழுது திடீரென்று மோசேட்ட ஆண்டவர் சொல்றார், மோசே என்னை விட்டுவிடு, இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்களாக இருக்கிறார்கள், நான் அவர்களை அழிக்கப் போகிறேன். மோசேக்கு ஒண்ணுமே புரியலை. ஏன் ஆண்டவரே அப்படின்னா, ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் பாரு, என் சாயலை அவர்கள் என்ன சாயலாக மாற்றி விட்டார்கள், புல்லை திங்கிற மாட்டின் சாயலாக. நான் உங்களுக்கு சொன்ன பாருங்க, மறக்க வேண்டியத நினைச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், மறக்க வேண்டியத நினைச்சிட்டா எவ்வளவு பெரிய ஆபத்து வருதுன்னு பாருங்க. இவர்கள் தேவனை மறந்தார்கள். அதனால அந்த பொன்னினாலே ஒரு கன்றுக்குட்டியை செய்து ஒரு மாட்டை உருவாக்கி இதுதான் எங்களுடைய தேவன் என்று அவர்கள் அறிக்கையிட்டார்கள். எவ்வளவு பெரிய பைத்தியக்காரத்தனம்! தன்னுடைய வாழ்க்கையில அதிசயத்தை செய்த, தன்னுடைய வாழ்க்கையில நன்மையானதை செய்த, இதுவரை செங்கடலின் நடுவிலே அவர்களை நடத்தி கொண்டு வந்து காமின் தேசமாகிய கானான் தேசத்திலே 10 விதமான வாதைகளை இஸ்ரவேல் மக்களுக்கு எதிராக இருந்த அந்த எகிப்தியருக்கு நடுவிலே தேவன் நிறைவேற்றினதை ஜனங்கள் மறந்தார்கள். அல்லேலூயா. நாம வாசிக்கிறோமே யாத்திராகம புஸ்தகத்திலே, வண்டுகள் வந்தது, பேன்கள் வந்தது, காரிருள் வந்தது, தண்ணீர் இரத்தமானது. இவைகள் எல்லாமே இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே அல்ல, எகிப்திலே தேவன் அவர்களுக்கு செய்தார். ஆமென். இதையெல்லாம் இவர்கள் மறந்தார்கள். அல்லேலூயா. இரவோடு இரவாக அரண்மனையில் இருந்து ஒரு செய்தி வருகிறது, பொக்கிஷ சாலை திறந்திருக்கிறது, உங்களுக்கு தேவையானதை அள்ளிக்கொண்டு முதலாவது எங்கள் நகரத்தை விட்டு என்ன செய்யுங்கள், புறப்படுங்கள் என்று இரவோடு இரவாக செய்தி வருகிறது. 430 ஆண்டுகளாக தண்ணி தராம வேலையையும் வலுவாக இவர்களை அடித்து நிர்மூலமாக்கின அந்த ஒடுக்கின எதிரிகளின் கையில் இருந்து தேவன் அவர்களை எடுப்பித்து கொண்டு வந்தார். எகிப்து எப்படிப்பட்ட தேசம்? அவங்க சொன்னாங்க, முதல்ல தண்ணி கொடுத்தாங்க. இவங்க எல்லாரும் எகிப்தில் என்ன வேலை செஞ்சாங்க தெரியுங்களா? கல் இருக்கிற வேலை, செங்கல் இருக்கிற வேலை தான் நம்முடைய இஸ்ரவேல் மக்களுடைய வேலை. இவங்களை போருக்கோ ஆயுதங்களுக்கோ போர் பயிற்சிகளுக்கோ விசேஷித்த காரியங்களுக்குள்ளேயே இவர்கள் உட்படுத்தாதபடி அவர்கள் இவர்களை நெருக்கி வளர விடாதபடி நெருக்கினார்கள். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஒரு 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 கட்டத்துக்கு மேல என்ன தீர்மானம் பண்ணியிருந்தாங்கன்னா, உங்க வீட்டில் ஆம்பளை பிள்ளையே என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இஸ்ரவேல் மக்களுக்கு வந்த நெருக்கடியை பாருங்க. மோசே போய் சொல்றாரு, எங்க ஜனங்களை போக விடும்படி கர்த்தர் என்ன அனுப்புனாரு, எங்களை போக விடுங்கன்னு சொன்ன உடனே அங்கிருந்து ஒரு நோட்டீஸ் வருது, இவர்களுக்கு வைக்கோலையும் விறகுகளையும் என்ன செய்யாதுங்க, கொடுக்காதீங்க. இவங்க வேலையை டைட் பண்ணுங்க. இவன் எங்கேயோ போகணும்னு பிளான் பண்றான்,
இவன் விடுதலையை நோக்கி இருக்கிறதுனால இவனை வெளியே போக விடாதபடி இவனுடைய வேலையை டைப் பண்ணுங்க. ஒருத்தன் ஒரு நாளைக்கு 5000 கல் அறுக்கிறான்னா விறகு கொடுக்காத, வைக்கோலை கொடுக்காத, அதை தேடி எடுத்துட்டு வர சொல்லு. தேடி எடுத்துட்டு வந்த பிறகு நேற்றைய அறுத்த அந்த அளவின்படியே அவங்களை என்ன செய்ய, அறுக்கும்படி வலியுறுத்து. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. மோசே கோவப்பட்டு ஒருத்தனை கொன்னார்ல, எதுக்கு கொன்னாரு? எதுக்கு கொன்னாரு? எபிரேயனை ஒரு எகிப்தியன் அடிச்சுக்கிட்டு இருக்கிறான்னு கோபப்பட்டு தான் இவர் என்ன செஞ்சாரு. அப்ப நல்ல கவனிங்க, ஆண் பிள்ளை பிறக்கக்கூடாது, ஒரு அடிமைத்தனமாவே இருக்கணும். ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன வேலை செஞ்சாங்களோ அந்த வேலையை செய்யணும். காய்ச்சலோ மண்டையிடியோ தலையிடியோ என்ன ப்ராப்ளமோ செய்ய வேண்டியதை செய்யணும்னு சொல்லி அவர்கள் நெருக்குகிற பொழுது அவர்கள் கூப்பிட்ட சத்தம், வசனம் சொல்லுகிறது, மண்ணகத்தில் இருந்து விண்ணகத்துக்கு கேட்கும்படியாக அவர்களுடைய அலறல் இருந்தது. இஸ்ரவேல் மக்களை அவர்கள் ஒடுக்குதலின் சத்தம் என் காதுக்கு பிதாவாகிய தேவன் சொன்னார் மோசேயின் இடத்துல, மோசே அவர்களுடைய ஒடுக்குதலின் சத்தத்தை நான் கேட்டேன், அவர்களை விடுவிக்கும்படி நான் இறங்கி வந்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் நடுவிலே மகிமையான காரியத்தை செய்து அவர்களை எகிப்திலிருந்து தேவன் கொண்டு வரும் முன்னாடி பட்ட பாடு பெரும்பாடு. காலையில சொல்லுவான் விடுவேன்னு, சாயங்காலம் சொல்லுவான் விடமாட்டேன், மறுநாள் சொல்லுவான் நீங்க போயிருங்க, திரும்ப சொல்லுவான் போக மாட்டேன், விட மாட்டேன். சின்ன பிள்ளைகளை விடுவேன், வாலிபர்களை விடுவேன், பெரியவங்களை, இப்படி சொல்லி சொல்லி 10 வாதைகளுக்கு பிறகு எகிப்தின் அரண்மனையிலிருந்து முதற்கொண்டு அந்த தேச மக்கள் வரைக்கும் தலைச்சன் பிள்ளை சாகிற அன்ற இரவு தான் எல்லாரையும் விரட்டி விட்டான். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்படி மகிமையான காரியத்தை செய்த அந்த தேவனை இவர்கள் என்ன செய்தார்கள்? மறந்தார்கள். கையை உயர்த்தி சபையார் எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, நினைக்க வேண்டிய தேவனை மறந்ததுனால, நினைக்க வேண்டிய அந்த கர்த்தரை, இவர்கள் இரட்சகரை மறந்ததுனால தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாக ஒரு மாடு, புல்ல திங்கிற ஒரு மாட்டை வடிவமைச்சு இதுதான் என் தெய்வம் என்று சொல்லி அதற்கு விழா கொண்டாடி அதற்கு பண்டிகைகளை அனுசரித்துக் கொண்டிருக்கிறார். ஆமென். நான் என்ன சொல்ல வர்றேன், உங்களை ரட்சித்த தேவனை நீங்க மறந்துட்டா நீங்கள் தேவர்கள் அல்லாத ஒன்றை நம்ப தொடங்கி விட்டீர்கள் என்று அர்த்தம். ஆமென். அல்லேலூயா. வசனம் சொல்லுது நீதிமொழிகளின் புஸ்தகத்தில், பசி உள்ளவனுக்கு கசப்பானதும் எப்படி இருக்கும்? தித்திப்பா இருக்கும். திருப்தி அடைந்தவன் தேன்கூட்டையும் ஒருத்தன், நல்ல கவனிங்க, தேவ பிரசன்னத்தினாலே திருப்தியானவன். ஒரு கர்த்தருடைய ஜனம் தேவனுடைய நியாயத்தினாலே நீதியினாலே அவரை அறிகிற அறிவினாலே ஒருவன் நிரப்பப்பட்டிருப்பான் என்று சொன்னால் அவனுக்கு முன்னாடி உலக பாவ இச்சைகள் எதை கொண்டு போய் வச்சாலும் அதன் மேலே அவனுக்கு நாட்டம் என்ன செய்யாது? வராது. காரணம், அவன் திருப்தி அடைந்தது தேவ சமூகத்திலே. அதே சமயத்தில் ஒருத்தன் தேவ சமூகத்தில் திருப்தி அடையாதவனுக்கு முன்பாக பாவ சந்தோஷங்களை மனம் போன போக்கிலே வாழ்ந்து மனம் போன போக்கிலே அதை அனுபவிக்கிறான் என்று சொன்னால் அவன் பசியோடு இருக்கிறான். அவன் எதை போட்டாலும் என்ன செய்வான்? விளங்கினவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நினைக்க வேண்டியது எதுவோ அதை நினைக்கணும். எதை மறக்கணுமோ அதை என்ன செய்யணும்? மறக்கணும். அல்லேலூயா. நினைக்க கூடாத ஒன்றை
அதாவது தேவன் நம்மை ஒரு பெரிய அழிவில் இருந்து, படுகொலியில் இருந்து, வசனம் 103வது சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. 103ல் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த உபகாரங்களை மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை மன்னிச்சாரு, நோய்களை நீக்கினாரு, உன் பிராணனை அழிவில் நின்று மீட்டார். ஒருவேளை கர்த்தருடைய ஜனமே, தேவன் நம்மை ஏற்ற நேரத்தில் ரட்சிக்காதிருப்பார் என்று சொன்னால் இன்றைக்கு நாம் எங்கே இருப்போம், எந்த மாதிரி இருப்போம், எந்த நிலைமையில் இருப்போம் என்பது நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. இன்னைக்கு இவ்வளவு நாகரிகமா, இன்றைக்கு இவ்வளவு கர்த்தருடைய ஜனங்களோடு தேவனை பாட, துதிக்க, ஆராதிக்க, ஸ்தோத்திரம், ஆமென் சொல்லுங்களேன், அல்லேலூயா. எத்தனை பேர் ரோட்டில் தள்ளாடி விழுந்திருப்போன்னு தெரியல, எத்தனை பேர் ஜெயிலில் இருப்போன்னு தெரியல, எத்தனை பேர் வம்பும் சண்டையும் அடிதடியில் இறங்கியிருக்கோன்னு தெரியல, எத்தனை பேர் ரவுடியாக இருப்பான்னு தெரியல. ஆமென் சொல்லுங்களேன். தேவன் அந்த படுகொலையில் இருந்து நம்மை தூக்கி எடுத்தார், அழிவில் இருந்து நம்மை தூக்கி எடுத்தார். நம்ம வந்த இடம் மிக மோசமான இடம். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. அதை மறக்கக்கூடாது. யூதாஸ் 12 சீசர்களில் ஒருத்தர், கையில் தேவனுடைய பணப்பெட்டியை சுமந்து சென்றவர் அவர் தான். தான் தேவனுடைய சீசன் என்பதை மறந்ததுனால பிரதான ஆசாரியர்கள், அங்கே இருந்த அந்த அதிகாரிகளிடத்துல இயேசுவை நான் என்ன செய்கிறேன், காட்டி கொடுக்கிறேன் என்று உடன்பட்டார். இயேசுவை பிரபலப்படுத்தப்படும்படி, இயேசு கிறிஸ்து விட்டு சென்ற ஊழியத்தை தேசமெங்கும் செய்யும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த யூதாசு, நல்ல கவனிங்க, அழைப்பை மறந்ததுனால, தேவன் அவருக்கு கொடுத்த அபிஷேகத்தை மறந்ததுனால அரண்மனையின் வாசல்ல போய் நிற்கிறாரு. அவங்க கூப்பிட்டு அந்த வெள்ளி காசை அவன்கிட்ட கொடுங்க, இந்த அந்த காசை பிடிங்க, பிடிச்சிக்கிட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, இயேசுவை காண்பிச்சு கொடுங்க அப்படின்னா, தேவனுடைய பிள்ளைகளை நல்லா கவனிங்க, அழைப்பை மறந்தான். இந்த காசு நமக்கு எம்மாத்திரம் என்பதை நினைச்சு அந்த காசுக்கு பின்னாடி, அந்த உலக ஐஸ்வர்யங்களுக்கு பின்னாடி போனதுனால வேதம் சொல்லுகிறது, தேவனை விட்டு தூரம் மாத்திரம் அல்ல, தொட முடியாத ஒரு எட்டத்தில் போய் நின்று மாண்டு போனான். ஆமென்.